அனைவருக்கும் வணக்கம். கரூரிலே பல ஆண்டுகளாக அறநிலையத்துறையின் சார்பாக சில நிலங்கள் பத்திரப்பதிவு துறையிலே அதை பதிவு செய்யக்கூடாது என்று உத்தரவு போடப்பட்டு நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதை வங்கிகளிலே வைத்து கடன் வாங்க முடியாமல் அவசரத்துக்கு விற்கக்கூட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அப்படி பல ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்த அந்த கரூர் மக்களுக்கு இந்த தீர்வு என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி கொடுத்திருக்கிறது. அதை நான் வரவேற்கின்றேன். அதுவெல்லாம் கோயில் நிலங்கள் அல்ல, கோயிலினுடைய சேவைகளுக்காக ஒரு காலத்திலே கொடுக்கப்பட்ட நிலங்கள். அப்படிப்பட்ட அந்த நிலங்களை 1963 67 68 வரை தமிழகத்திலே ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த நிலங்களை எல்லாம் திருப்பி கொடுத்திருந்தார்கள். அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதை மகிழ்ச்சியோடு அனுபவித்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் சில அதிகாரிகள் இந்த நிலங்கள் எல்லாம் கோயிலுக்கு சொந்தமானவை என்று சொல்லி அந்த நிலங்களை எடுப்பதற்கான முயற்சிகளையும் செய்தார்கள். மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தித்தான் அதை தடுத்தார்கள். அறநிலையத்துறையின் சார்பாக பத்திரப்பதிவு அலுவலகத்திலே 0 வேல்யூ என்று போடப்பட்டு அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை இடையிலே உருவாக்கினார்கள். இன்றைக்கு அதற்கான தீர்வு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது இன்றைக்கு நேற்று வந்த பிரச்சனை அல்ல, பல வருடங்களாக இருக்கின்ற பிரச்சனை. கடந்த 5 ஆண்டுகளிலே சட்டமன்றத்திலே 2 முறை இதற்காக நான் பேசியிருக்கிறேன். இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். அது சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தவன் என்கிற முறையிலே இன்றைக்கு இதற்கு தீர்வு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படிப்பட்ட நிலங்கள் கரூரில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இருக்கின்றது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே பல்லடம், சுல்தான்பேட்டை, திருப்பூர், சோமனூர், கருமத்தம்பட்டி போன்ற பல இடங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அதற்கான தீர்வையும் காண வேண்டும். இதே போல மற்ற பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அல்லவா? கரூரில் இதற்கான தீர்வு வந்திருக்கும் பொழுது மற்ற பகுதிகளுக்கு ஏன் வரக்கூடாது? அல்லது அரசாங்கம் அதை பரிசீலித்து பாதிக்கப்பட்டவர்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், இது கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல. அது தெளிவாக நீதிமன்றத்திலேயே நிரூபிக்கப்பட்டு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகாரிகள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு முறை இதை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கிற இந்த அரசுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற பகுதிகளுக்கும் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று மீண்டும் நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறையிலே எடுக்கின்ற நிலங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலே ஆரம்பத்திலே கோயிலுக்காக கொடுத்த நிலம் அல்ல, கோயிலுடைய அந்த பணிகளுக்காக அந்த செலவுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நிலங்கள் எல்லாம் திருப்பி தரப்படும், இனாம் நிலங்கள் திருப்பி தரப்படும் என்று சொல்லி பட்டாக்களை கொடுத்து விட்டார். அப்போது ஒரு சிலர் பட்டா வாங்காமல் விட்டு போனார்கள். அந்த நிலங்களை தயவு செய்து பரிசீலித்து மக்கள் பாதிக்காதவாறு இந்து சமய அறநிலையத்துறையிலே நீங்கள் நிலங்களை எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இனாம் நிலங்கள், கோயில்ல இனாம் நிலங்கள் என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் கோயிலுக்காக கொடுத்த நிலங்கள். அதை ஒரு நேரத்திலே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த வாரிசுகளுக்கும் அல்லது உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற வகையிலும் அதை திருப்பி கொடுத்தார்கள். இப்போது அதை கோயில் நிலங்களாக வழக்குகளை போட்டு அதை எடுக்க நினைக்கின்றோம். பல ஊர்களிலே, குறிப்பாக கரூரில் எல்லாம் நடு ஊரிலே அது இருக்கிறது, நடு மாநகரத்திலே அது இருக்கிறது. ஆனால் அதை பரிசீலித்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டும்.